விறுவிறுப்பாக நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயம். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கைத்தட்டி உற்சாக வரவேற்பு. ஸ்பான்சர்ட் பாய். கட்டிடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரும் நம்ம பில்டிங் டாக்டர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே காளாப்பூர் கிராமத்தில் கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டும் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழக 20ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவை முன்னிட்டும் மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. காரைக்குடி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய மாடு சின்ன மாடு என 2 பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது. இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டு பிரிவில் 14 ஜோடிகளும் சின்ன மாட்டு பிரிவில் 40 ஜோடிகள் என மொத்தம் 54 ஜோடிகள் பங்கேற்றன. இதில் பெரிய மாட்டு பிரிவிற்கு 7 மைல் தூரமும் சின்ன மாட்டு பிரிவிற்கு 6 மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சின்ன மாட்டு பிரிவில் அதிக அளவில் மாடுகள் பங்கேற்றதால் 2 பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் தங்கள் மாடுகளுடன் கலந்து கொண்டனர். விடாமுயற்சியோடு போராடி எல்லையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கத்தொகையும் பரிசுகளும் விழா குழுவினரால் வழங்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி போட்டியினை சாலையின் இரு புறங்களிலும் நின்று ஏராளமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் உற்சாகமாக கண்டுகளித்தனர்.